இப்ப இன்னைக்கு வடகறி தான் செய்ய போறோம். கடலைப்பருப்பு மத்தியானமே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா இப்ப மிக்ஸி ஜார்ல அரைச்சு, இட்லி சட்டியில 2 தட்டுல வந்து இட்லி ஊத்திட்டு, 1 தட்டுல கடலைப்பருப்பு மிக்ஸில அரைச்சு நான் வேக வச்சுட்டேன். அரைச்ச தண்ணி ரொம்ப முக்கியம். எடுத்து ஓரமா வச்சிரலாம். தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி, அது வடகறிக்கு கடலைப்பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் தாளிச்சு விட்டுறலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சுட்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டுட்டு, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னா நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு வடகறிக்கு ரெடி ஆயிருச்சு. அதாவது வெந்துருச்சு. இப்போ வந்து இத நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கிட்டு, பட்டை, கிராம்புல ஏலக்காய்லாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுக்குள்ள வடகறிக்கு அந்த கடலைப்பருப்ப வேக வச்ச கடலைப்பருப்ப போட்டுக்கலாம். இப்ப வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அரைச்ச தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கிரேவி கெட்டிப்படும். அதுதான் அரைச்சிட்டு சூடா இட்லி வச்சு ரெடி ஆயிருச்சு வடகறி. வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரா